ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து December 5, 2025. இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரோக்ராம் என்னென்னா, ஏற்காடு போய் டாக்குமெண்ட் சைன் வாங்கணும். கண்ட்ரோலர் வந்து லைட்டாக லூஸ் கான்டாக்டாக இருந்துச்சு, அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். சைன் வாங்குறதுனால நானே கண்ட்ரோலரை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டேன், ஒரு பையில் போட்டுக்கிட்டு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி வந்து அம்மா ஜெயலலிதா நான் அவர்களின் நினைவு தினம். அதனால் நான் 7 மணிக்கு பஸ் ஏறி அங்கே ஒரு 10:30 போல் எல்லாம் ஏற்காடில் இறங்கி, ஏற்காடில் போய் பார்த்தா ஒரே பனிங்க. இந்த பனியில் எப்படி நம்ம ட்ரையர் ஹீட் ஆகும், அதனால் எக்ஸ்டர்னல் ஏதாச்சும் ஹீட்டில் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த சைட்டுக்கு வந்து ஏகப்பட்ட திறக்க வந்துட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம வெயில் காலம்னா ப்ராப்ளமே இல்லை, பனிக்காலம்னா தான் அந்த கரெக்டாக பார்த்து ப்ராடக்டை காய வைக்கணும். உள்ள ஹீட்டர் போட்டு இதெல்லாம் காய வைக்கணும். காஃபியோட ப்ரொடக்ஷன் டைம் பார்த்திங்கன்னா November to December தான் மெயினாக. அது அப்போ வந்து ஃபுல்லாக பனி. அப்போ வந்து அந்த சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து தான் ஹீட்டர் உள்ள ப்ளோயர் போட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும். இந்த ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் வரை போய் இறங்கிட்டேன். ஏற்காடு இதோட ஏற்காடு 7 நாளுக்கு மேலே வந்தாச்சு. இந்த ஊரில் நம்ம ஏற்படி கஸ்டமரை கேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணிருக்காங்க, எடுக்கிறதே தெரியல. சைன் வாங்கிக்கணும் இன்றைக்கி, அதான் ஒரே ஆப்ஷன். அப்புறம் போய் கண்ட்ரோலரை மாற்றி விட்டு உள்ள காஃபியெல்லாம் காய போட்டிருந்தாங்க, மாற்றி விட்டு நல்லா ஓடிச்சு. உள்ளே இருக்கிற ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபேன் ஓடாமல் ஹியூமிடிட்டி உள்ளே டியூ ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் ஃபேன் ஓடுறதுனால ஓரளவுக்கு வந்து இதாகிடுச்சு, ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு ஒரு காஃபி கொடுத்தாரு, குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுதான் காஃபி வந்து பார்ச்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. டிப்பரி எஸ்டேட் காஃபி, குட் காஃபி. அதனால் நீங்கள் அங்கே டிப்பரி எஸ்டேட்டுன்னு செர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் எப்படி வருதுன்ட்டு. இது அவங்களோட ஹீலிக்ஸு, எஸ்டேட்டோட ஹீலிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு வண்டி. இந்த மாதிரி வண்டி ஆனால் செம்மையாக இருக்கும், பழைய மாடலு, அப்படியே ரக்கடான வண்டி. அதனால் அவர் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவரும் பிராண்டடாக பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு மேனுவல் கொடுத்துட்டு கிளம்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு